ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கரஸ்பாண்டன்ஸ் இல்லை பார்ட் டைமில் இருக்கா இல்லையா? இருக்குது அப்படின்னா அது நார்மலான பர்சனால் அப்ளை பண்ண முடியுமா முடியாதா? நார்மலான பர்சனுக்கு இல்லை அப்படின்னா அதை யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இல்லை அப்படின்னா நார்மல் பர்சன் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறாங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிசிஎம் கோர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் 1 இயர் கோர்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெகுலருக்கு உண்டான அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன்லைனில் போய்கிட்டு இருக்குது. ரெகுலர் கோர்ஸில் சேரணும்னு விருப்பப்படுறவங்க டெஃபினட்டாக வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் டெஃபினட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரெகுலரை தாண்டி இர்ரெகுலர் இல்லை கரஸ்பாண்டன்ஸ் இல்லை பார்ட் டைம், ஸோ இதுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அப்படி பார்ட் டைமில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து சாட்டர்டே சண்டேல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வந்து பியூர் பார்ட் டைம் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலருக்கு உண்டானதும் பார்ட் டைமுக்கு உண்டானதும் இல்லை கரஸ்பாண்டன்ஸ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிசிஎம் இந்த டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் படிச்சிங்கன்னா உங்களால் கோஆப்ரேட்டிவ் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ், உதாரணமாக எஸ்ஆர்பி, சிசிபி, டிஆர்பி இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாமும் உங்களால் எழுத முடியும். அது மட்டும் இல்லை, இந்த டிசிஎம் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் டிஎன்பிசியில் கூட வந்துட்டு சில பர்டிகுலர் ஜாப்ஸ் இருக்குது. உதாரணமாக வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 to 15 ஜாப்ஸ் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. எப்போ அப்படின்னா இந்த டிசிஎம் படித்தவங்களால மட்டும்தான், அதாவது கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் படித்தவங்களால மட்டும்தான் அந்த ஜாப்க்கு அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்தமாரி வந்துட்டு இந்த டிசிஎம் கோர்ஸ்க்குண்டான வந்து ஸ்கோப் வந்து கொஞ்சம் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து தமிழில் தான் இருக்குது. ஹெச்டிசிஎம்ன்றது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சேர்ந்து தான் இருக்குது. அதாவது தமிழ் மீடியத்துக்கு டிசிஎம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஹெச்டிசிஎம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்டேட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அஞ்சல் வழி பகுதி நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடம் 2024 to 2025 டிசிஎம் கரஸ்பாண்டன்ஸில் இருக்கா இல்லையா? இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஏகப்பட்ட பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, எல்லா வீடியோலையும் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் பேட்ச், அதாவது 2023 to 2024 பேட்சஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்டே வந்துட்டு அந்த ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் அதாவது 24 to 25க்கு டிசிஎம் கரஸ்பாண்டன்ஸில் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்களே வந்துட்டு சில ஐசிஎம் லிஸ்ட் காண்டாக்ட் பர்சன்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டோம். ஸோ அவங்களுடைய வந்து பதிலும் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே இருந்தால் கூட ரொம்ப சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே இருந்தால் கூட டெஃபினட்டாக வந்து அது வந்து 2025 ஜனவரி பிப்ரவரியில் தான் இருக்கும். பட் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் டிசிஎம் கரஸ்பாண்டன்ஸில் கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்னல், அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து டிசிஎம் கரஸ்பாண்டன்ஸில் இருக்குது. ஸோ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கிடையாது. உதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு, நான் 12th முடிச்சிருக்கிறேன், ஆனால் நான் வந்து வேறு பார்ட் டைம் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் அப்ளை பண்ணலாமான்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அது வந்து போன வருஷம் அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு, இந்த வருஷம் கிடையாது. அப்படின்னா யாருக்கு தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்டல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா, உதாரணமாக வந்து இந்த ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன். ஸோ இந்தமாரி இருக்கிறவங்களுக்கு தான், அதாவது இவங்கள தான் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க டெஃபினட்டாக வந்து டிசிஎம் கரஸ்பாண்டன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படின்னா அடுத்த கொஸ்டின் வந்துட்டு பேசிக்காக என்ன வரும்னா, இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? நார்மலாலாம் ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க, 12th முடிச்சிருப்பாங்க, அவங்களாம் வந்து இந்த டிசிஎம் கரஸ்பாண்டன்ஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து வரக்கூடிய எஸ்ஆர்பி, சிசிபி அட்டன் பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து டிசிஎம் கரஸ்பாண்டன்ஸில் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ டிசிஎம் கோர்ஸ் ரெகுலரில் போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் இது எப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஐசிஎம் காண்டாக்ட் லிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த காண்டாக்ட் லிஸ்ட்டை வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இருக்குது அந்த ஐசிஎம் காண்டாக்ட் லிஸ்ட்டு. ஸோ அந்த பர்சனை நீங்களுமே கால் பண்ணி கேட்டு பாருங்கள். இல்லைனா வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் போய் இந்தமாதிரி என்கொயரி பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் இருக்கா இல்லையா, நான் வெயிட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து ரெகுலர் கோர்ஸ்க்கே ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு கூட வந்து நீங்கள் இந்த கொஷின்ஸை வச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஐசிஎம் காண்டாக்ட் லிஸ்ட்டே நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ஒரு பிடிஎஃப் தான்.
ஓகே, டிசிஎம் கோர்ஸ் ரெகுலரில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்குது. அது என்னன்றதை ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர், அதாவது டிசிஎம் ரெகுலருக்கு உண்டான அப்ளிகேஷன் காலம், அதாவது விண்ணப்பிக்கும் காலம் 10/6/2024 இருந்துட்டு 19/7, ஸோ ஜூலை 2024 வரையும் ஈவினிங் 5 o'clock வரையும் உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சின்னா டெஃபினட்டாக அந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு பாருங்கள். பயிற்சி துவங்கும் நாள் 19/8/2024. ஆனால் வந்துட்டு எஸ்ஆர்பிஓ சிசிபிஓ வந்துச்சு அப்படின்னா, அதாவது அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் அந்த பில்லை வச்சே வந்து நீங்கள் எஸ்ஆர்பி சிசிபி எக்ஸாமை டெஃபினட்டாக எழுத முடியும். கிளாஸ் வந்துட்டு 8வது மாதம் தானே இருக்குது. இப்போ எஸ்ஆர்பிஓ சிசிபி வந்துருச்சுன்னா என்னால் எழுத முடியுமானா கட்டாயம் உங்களால் எழுத முடியும். ஆனால் நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்கன்னா அந்த ஒரு ரிசிப்டை வச்சு மட்டுமே உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். அதுக்கப்புறம் இந்த எஸ்ஆர்பி சிசிபியில் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த டிசிஎம் கோர்ஸை படித்து முடித்து சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் உங்களை டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவில் கொடுத்துன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் எஸ்ஆர்பி சிசிபி எக்ஸாமை வந்து நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமை ஃபேஸ் டு ஃபேஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து ஸ்டில் நீங்கள் டிசிஎம் கோர்ஸ் படித்து முடித்து அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். பட் இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு வேலை வாய்ப்பை கட்டாயம் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் நடந்துகிட்ருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎம் லிஸ்ட்டையும் வந்துட்டு லைட்டாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐசிஎம் லிஸ்ட்டு. அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் வந்து எந்த அட்ரஸில் இருக்குதுன்னு சொல்லி கூட இருக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு டவுட் இருக்கோ நீங்கள் வந்து ஒன்று வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு தேவைப்படுற அப்டேட்டை வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ்க்கு ட்ராவல் பண்ணி உங்களோட கொஷின்ஸ் எல்லாம் கேளுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டை கூட வந்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக வந்து நாங்களும் வந்து அந்த ஐசிஎம் கான்டாக்ட் பர்சன்ஸ் நாங்கள் கால் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் கமெண்ட் பாக்ஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் இருக்குல்லையா, வரக்கூடிய எஸ்ஆர்பி சிசிபிக்குண்டான எக்ஸாமுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒர்த்தான மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.